இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. கோடை காலம் ஆரம்பமாச்சு. இனிமேலும் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு தயிர் சாதம் தான் விரும்பி கேட்பாங்க. அதிக புளிப்பு இல்லாமல் எப்படி பண்ணலான்றத வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன், கவனமாக கேளுங்க. ஸோ இப்போ ஒரு கப் அரிசி, நார்மல் குக்கிங் ரைஸ் தான், அது கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி வேக வச்சு அந்த சூடோட கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுடுங்க. ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கப் தண்ணி விட்டு ஒரு 2 அல்லது 3 விசில் வேக வச்சு எடுத்துருங்க. சாதத்தில் தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் சூடோடையே மசிச்சு விட்டோம்னா சாதம் நல்லா மசிஞ்சிடும். ஏன்னா தயிர் சாதத்துக்கு மசிஞ்சு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், உதிரி உதிரியாக இருக்கக்கூடாது. நம்ம மசிக்கும் போதே சாதம் நல்லா ஆறிடும். இப்போ ஆறினதுக்கு அப்புறம் நம்ம இதில் 1 கப் வெது வெதுப்பான பால், நல்லா கவனமாக கவனிச்சிங்க. அதாவது நல்ல சூடாக நீங்கள் பாலை ஊற்றுனீங்கன்னா நம்ம தயிர் ஊற்றும் போது பால் தெரிஞ்சு பிள்ளைங்க டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது தெரிஞ்சு போய் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். அதனால் 1 கப் பாலை விட்டு கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுடுங்க. வெது வெதுப்பாக இருக்கட்டும் பால், ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறின பாலாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் விடுறேன். தயிர் ரொம்ப புளிச்சிச்சின்னா நீங்கள் அதோட அளவை கம்மி பண்ணிங்க. இது அதிக புளிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் நான் ஃபுல்லாகவே எடுத்து இதில் விட்டுருக்கேன். இதையும் கொஞ்சம் நல்லா பெரட்டி நல்லா மசிச்சு விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா கொல கொலன்னு இருக்குது. ஆனால் இன்னும் நம்ம ஈவினிங் ஆஃப்டர்நூன் அதை ஓப்பன் பண்ணும்போது இன்னும் கட்டி ஆகிடும். ஸோ இதை முதல்ல நம்ம நல்லா சமப்படுத்தி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ அந்த சாதம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ தாளிக்கலாம் இதுக்கு. தயிர் சாதத்துக்கு மற்ற சாதம் மாதிரி நிறைய எண்ணெய் விடாதீங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடித்ததுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம் எல்லாமே 1/4 டீஸ்பூன் போட்டுக்குங்க. அது கொஞ்சம் பொரியட்டும். எண்ணெய் அதிகமாக சூடாயிடுச்சுன்னா டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இஞ்சி கொஞ்சோண்டு தட்டி அதோட போட்டுடுங்க. அதோட உங்களுக்கு விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிடுங்க. ஏன்னா அடுப்பு சூடாயிடுச்சு, எண்ணெய் சூடாயிடுச்சு, அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதில் நீங்கள் விருப்பப்பட்டால், நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால இதில் பச்சை மிளகாய் எதுவும் கட் பண்ணி போடல, காஞ்ச வத்தல் உங்கள் கார தேவைக்கு 1 அல்லது 2 சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையும் ஒரு கொத்து போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தில் ஊற்றிடலாம். நான் சாதத்தில் வேக வைக்கும் போது உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டேன். ஆனாலும் நீங்கள் உப்பு தேவைன்னா கொஞ்சம் பார்த்துட்டு இதோட சேர்த்துக்குங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் மாங்காவோ அல்லது கேரட்டோ துருவி சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நான் கொத்தமல்லி எல்லாம் பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துருக்கிறேன். இதில் பிள்ளைங்களுக்காக கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறேன். அதாவது மாதுளம்பழத்தை இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க, நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது எவ்வளோ கொல கொலன்னு இருந்துச்சு, அதுக்குள்ளே திக்காயிடுச்சு ஒரு 10 நிமிஷத்தில். அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டோன்னு வச்சிங்களேன், இன்னும் சாதம் ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். அதனால் இன்னும் 1 கப் அளவுக்கு பால், வெது வெதுப்பான பாலை ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த சாதம் இப்போ 7 மணிக்கு நான் கிண்டிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் பால் ஊற்றி நம்ம சேர்க்கும்போது குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் 1 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைமில் கரெக்டான பதத்தில் அதிக புளிப்பு இல்லாமல் தயிர் சாதம் ரெடி ஆகிடும். உங்களுக்கு தேவைப்பட்டால், இன்னும் விருப்பப்பட்டால் அதிகமாக கொஞ்சம் கொத்தமல்லியும் இதோட நீங்கள் கொஞ்சம் திராட்சையோ அல்லது இந்த மாதுளம்பழத்தையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பேக் பண்ணிவிடுங்க. இதுக்கு எப்போதுமே தயிர் சாதம், எலுமிச்சப்பழ சாதத்துக்கு சூப்பர் காம்பினேஷன்னா அது உருளைக்கிழங்கு வறுவல் தான். அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க. குழந்தைங்களுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்றதையும் எங்ககிட்ட சொல்லுங்கள். இது நான் மதியானத்துக்காக எனக்காக வச்சுருந்தது. இப்போ பாருங்கள், 1:30 மணிக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்ல தயிர் சாதம் கெட்டியாக இருக்குது. காயல் சமையல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.